வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பேச போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பழக்கமான, ஆனா அதே சமயம் நம்ம முடக்கி போடுற ஒரு உணர்வு. அதுதான் பயம். ராத்திரி நேரத்துல தனியா நடந்து போகும்போது ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குதே, அது ஏன்? மேடையில ஏறி பேச போகும்போது கை காலெல்லாம் நடுங்குதே, அது ஏன்? நம்மில் பலர் பயத்தை ஒரு பலவீனமா பார்க்கறோம். எனக்கு பயமே இல்லைன்னு சொல்றது தான் வீரன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? பயங்கிறது ஒரு அற்புதமான தற்காப்பு கருவி. அது இல்லைன்னா மனித இனமே அழிஞ்சு போயிருக்கும். அப்போ இந்த பயம் நம்ம உடம்புல எப்படி உருவாகுது? அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? வாங்க ஆழமா அலசி பார்க்கலாம். முதல்ல, பயங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல. அது நம்ம மூளை சம்பந்தப்பட்ட ஒரு ரசாயன மாற்றம். நம்ம மூளையோட அடிப்பகுதியில பாதாம் பருப்பு வடிவத்துல ஒரு சின்ன உறுப்பு இருக்கு. அதுக்கு பேரு தான் அமிக்டலா. இத வேணும்னா நம்ம மூளையோட வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கண்கள் ஒரு ஆபத்தை பார்க்கும்போதோ, காதுகள் ஒரு பயங்கரமான சத்தத்தை கேட்கும்போதோ இந்த அமிக்டலா உடனடியா விழிச்சுக்கும். அது உடனே மூளைக்கு ஒரு அவசர செய்தியை அனுப்பும். ஆபத்து, ஆபத்து, ஜாக்கிரதை அப்படின்னு கத்தும். உடனே என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம உடம்புல அட்ரினலின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். இதுதான் அந்த கிக். இது ரத்தத்துல கலந்த உடனே இதயம் வேகமா துடிக்கும். ரத்த ஓட்டம் கைகளுக்கும் கால்களுக்கும் வேகமா பாயும். கண்கள்ல கருவிழி விரிவடையும். ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா ஆபத்து வரும்போது ஒண்ணு நாம அதை எதிர்த்து சண்டை போடணும், இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடணும். இந்த இரண்டில் எதை செய்வதற்கும் உடம்புக்கு அதீத சக்தி தேவை. அந்த சக்தியை தரத்தான் இந்த பயம் வருது. சரி, இது ஏன் நமக்கு தேவைப்பட்டுச்சு? கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போலாம். ஆதி மனிதன் காலத்துல காடுகள்ல வாழும்போது ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து தான். புதருக்கு பின்னாடி ஒரு புலி பதுங்கி இருக்கலாம். அப்போ பயப்படாத ஒரு மனிதன் இருந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? ஆஹா, புலி வருதே, எவ்வளவு அழகா இருக்குன்னு வேடிக்கை பார்த்திருந்தா அந்த புலிக்கு அவன் உணவாகி இருப்பான். ஆனா பயந்த மனிதன் தான் புலியோட சத்தம் கேட்ட உடனே ஓடி ஒழிந்து கொண்டு அதை எதிர்கொள்ள கற்றுக்கொண்டான். அப்படி உயிர் வாழ்ந்த முன்னோர்களோட வாரிசுகள் தான் நாம. அதாவது பயங்கிறது இயற்கையா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உயிர்காக்கும் கவசம். அது நம்ம டிஎன்ஏவிலேயே ஊறிப்போன ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரிங்க, காட்டுல புலி வரும்போது பயப்படுறது சரி, ஆனா இப்பதான் புலி இல்லையே, அப்புறம் ஏன் இன்டர்வியூக்கு போகும்போது பயப்படுறோம்? எக்ஸாம் ஹால்ல ஏன் வேர்க்குது? இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. நம்ம மூளையோட அந்த வாட்ச்மேன் அமிக்டலா இருக்காரே, அவருக்கு பழைய காலத்து புலிக்கும் நவீன காலத்து மேடை பேச்சுக்கும் வித்தியாசம் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆபத்து மட்டும்தான். 4 பேர் முன்னாடி அவமானப்பட்டுடுவோமோ அப்படின்னு நீங்க நினைக்கும்போது மூளை அதை உயிருக்கே வந்த ஆபத்தா நினைச்சுக்குது. அதனாலதான் புலி துரத்துனா எப்படி இதயம் துடிக்குமோ அதே மாதிரி மைக் பிடிக்கும் போதும் துடிக்குது. இது ஒரு ஃபால்ஸ் அலாரம் மாதிரி. கடைசியா நான் சொல்ல வர்றது இதுதான் நண்பர்களே, பயம் வர்றது தப்பே கிடையாது. அது உங்க உடம்பு உஷாரா இருக்குங்கிறத காட்டுது. பயம் வரும்போது ஐயோ பயமா இருக்கேன்னு முடங்கி போகாம என் உடம்பு சவாலை எதிர்கொள்ள தயாராகுது அப்படின்னு மாத்தி யோசிங்க. அந்த படபடப்ப, அந்த ஆற்றலை உங்க செயல்ல காட்டுங்க. பயம் உங்களை தடுக்கிற சுவரா இருக்கக்கூடாது. அது உங்களை முன்னோக்கி தள்ளுற உந்து சக்தியா இருக்கணும். பயத்தை பயன்படுத்துங்க, வெற்றி நிச்சயம். நன்றி.